ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் எவிக்ஷன் யார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. ஸோ சிங்கிளா டபுளா அப்படிங்கிற இடத்துல டபுளில் தான் வந்து இன்னமும் நிற்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப வீக்கான கண்டஸ்டன்ஸ் யாராலும் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் கரெக்டாக. ஸோ அந்த வரிசையில் இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அது யார்? சாச்சமாதேவி வாழ்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, லைக் பண்ணவே மாட்டீங்க, பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இது வந்து அசம்ஷன் இதில் சொல்லிடுறோம், சாச்சனாவும் சத்யாவும் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுடைய கேமில் இன்வால்மெண்ட்டு ப்ளஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய ஓட்டும் வந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் வாய்ப்பே இல்லை. சரியா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத திருப்பியும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஐஷுவோடைய அப்பா ஆஷ் அவர்கள் சத்யா சொல்லியிருந்தார். இன்னொன்று கண்டிப்பாக வந்து ஓட்டிங்கில் வந்து சாச்சனா ரொம்ப கீழே இருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். சரியா? சத்யாவும் சாச்சனாவும் கீழே ரொம்ப இறங்கியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் ஜஸ்ட் நோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து கீழே இறங்கியிருக்காரு. சரியா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பாட்டு காலைல நம்ம மார்னிங் சாங் டீகோட் பண்ணோம்ல, அதில் அந்த செல்லங்கிற வார்த்தையும் வரும். ஸோ ரஞ்சித்தும் கிரெடிபிலிட்டியான ஒரு ஆள் தான் போகிறதுக்கு. ஸோ இப்போ ஐஷுவோடைய அப்பாவும் வந்து அதை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருடைய ட்வீட்டில் என்ன போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, சாச்சனா சேவ்ன்ற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் நம்ம ரஞ்சித் சார் தட்டுறேன் கதவை, நாக் வரீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி இப்போ கொஞ்சம் அப்படியே மேலே அப்படியே போகிறாங்க. சிவகுமார் மேலே போய்ட்டு மஞ்சரி வாய்ப்பே கிடையாது. ஸோ மொதல் 5 பேர் ஜாக்குலின், அன்ஷிதா, விஷால், ரயான் அண்ட் மஞ்சரி, இவங்க 5 பேர் 6 பேருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? 5 பேர். சரியா? அடுத்து வந்து சிவகுமாருக்கும் மஞ்சரிக்கும் கூட ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சிவகுமார் ஓரளவுக்கு அட்டென்ட் பண்ணிட்டார். சேஃப் தான், அவர் தூக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரியா? அப்போ ஆனந்தி, ரஞ்சித், சத்யா, சாச்சனா 4 பேர் தான் ஓட்டு. அதுவும் சாச்சனாவுக்கு ரொம்ப கீழே இருக்குங்க. சத்யாவுக்கும் வந்து ரொம்ப கீழே இருக்குது. நம்ம சத்யா சாச்சனா தான் நினச்சோம், நான் போன வீடியோவில் பண்ண மாதிரி. பட் இப்போ சாச்சனாவை வந்து காப்பாற்றி விட போகிறார்கள் அப்படிங்கிறது தான் க்ளீனாக தெரியுது. இது வந்து ஒரு அஜெண்டா மாதிரி பண்ணுறானுங்க. மக்கள் வாக்குகள் இல்லாத ஒருவங்களை எப்படி நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்க அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, போன சீசன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாயா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் மக்களுடைய வாக்கு பெரிய அனுதாபங்கள்லாம் வந்து கிடையாது. அப்படி இருந்து அவங்கள ஏன் காப்பாற்றுறாங்க? ஏன்னா ஓட்ஸ் இல்லைனாலும் கேமை ஸ்பைஸ்அப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான். அதே தான் இங்கேயும் நடக்குது. இந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையும் போய் நல்லா பேசுது, ஸ்ட்ராங்காக வந்து பேசுது, யாரையும் பேட மாட்டேது. தீபக் கிட்டே போய் சண்டையை போட்டு அந்த பூவை வெட்டுது. அப்புறம் முத்துக்குமரனும் தப்பு பண்ணாலும் மூஞ்சி மேலே பேசுகிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலும் அவளுடைய கருத்தை ரொம்ப போல்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் வைக்கிறா. ஈவன் தோ இட்ஸ் ராங் ஆர் ரைட், அதை பார்க்குறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் டிவி மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு பண்ணுறது அதுதான். இன்னும் கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னொன்று ஜெஃப்ரிக்கும் சாச்சனாவுக்குமே ஒரு கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவளை தூக்குறதுக்கு வாய்ப்பு இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு கிடையாது. நான் ஓப்பனாக அடிச்சே சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்த பிறகு சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு டவுட் இல்லை, சரி நீங்கள் சாச்சனா தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்டில் இருந்தேன். பட் இதெல்லாக்கா பார்க்கும்போது மக்களை வந்து ஈஸியாக அழகாக முட்டாளாக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. மக்களுடைய வாக்குகள் பிரகாரம் ஓட்டிங் வந்து நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படிங்கிறது இல்லை, அது அண்ணன் தங்கச்சி கூட இல்லை, ஏதோ ஒரு பேட்டர்னில் மார்னிங் சாங்கில் சாச்சனா கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு குத்து விளக்குனா அதுதான் அப்படிங்கிறத இது பண்ணியிருந்தோம். பட் அது வந்து ரஞ்சித் சத்யாவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஸோ சத்யா அண்ட் ரஞ்சித் தான் அவரும் போட்டிருக்கார் ஆஷோ. எனக்கு வந்து தகவலும் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி, அப்புறம் வந்து ரஞ்சித்து, சத்யா மற்றும் சாச்சனா, இந்த 4 பேர் தான் எவிக்ஷனில் ஒரு ஆள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டாக. காலையில் ஆனந்தி தான் வந்துச்சு மார்னிங்கில். ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கு தான் ஓட்டு இல்லாமல் இருந்தது, அவங்கள தான் எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அப்படியே இறக்குறாங்க. ஸோ இது ஒரு பெட்டிங் மாதிரி போகுதா அப்படிங்கிறது தெரியலங்க ஆக்சுவலாக. ஏன்னா எப்பயுமே போன வட்டம்லாம் இந்த வட்டம் வந்து எவிக்ஷன் ரிசல்ட் வந்துடும் இந்த டைமில். ஆனால் இந்த வட்டம் தான் அதை பயங்கரமாக வச்சு ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? ஏன்னா எங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அதான் இன்னொன்று இருக்குது, இந்த ரிவ்யூவர்ஸையும் ப்ளஸ் இந்த அப்டேட் கொடுக்குறவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே ஒன்று சொல்லிவிட்டு விஜய் டிவி அடுத்து பின்னாடி இருந்து ஒன்று பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி சொல்லி விட்ருவோம், அவங்க ஏதாவது பேசிடுவாங்க, அப்புறம் திருப்பி மாறி விட்டோடனே அவங்கள போய் திட்டுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு ரஞ்சித்து, சத்யா அபாய கட்டத்தில், சாச்சனா சேவ். உங்களுடைய கருத்து சொல்லி மீண்டும் சந்திக்கும்.